நாம் தமிழர் கட்சியோட மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்ற தகவல் சோசியல் மீடியால பயங்கரமா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. சமூக செயல்பாட்டாளர் அப்படின்ற அடையாளத்தோட நாம் தமிழர் கட்சியோட மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாளோட பேரை ஒரு பத்திரிகையில போட்டு இன்விடேஷன் அடிச்சிருக்காங்க. ஸோ அது எப்படி வெளியே வந்துச்சுன்னு தெரியல. அது வெளியே வந்த உடனே நாம் தமிழர் கட்சியில இருந்து காளியம்மாள் வெளியேறிட்டாங்கன்ற தகவல் பரவி சோசியல் மீடியா ஃபுல்லா அதை பத்தி தான் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. காளியம்மாள் இது குறித்தான அறிவிப்பை சீக்கிரமே அறிவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகள் சொல்லுது. இது குறித்து நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்ன சொல்றாருன்னா, பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்புல போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம். வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போறதா இருந்தா போங்க, ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இந்த கட்சியில இருக்க எல்லாருக்கும் முழு சுதந்திரம் இருக்கு. இந்த கட்சிகளை முழு சுதந்திரம் இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லைன்னா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம். இன்னைக்கு கட்சிக்கு வர்றாங்கன்னா வாங்க வணக்கம்னு அவங்கள வரவேற்போம். நாளைக்கே அவங்க கட்சியை விட்டு வெளியே போய் வேற ஒரு இயக்கத்துல சேர்ந்து ஒட்டுங்கன்னாலும் அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. நீங்க கட்சியை விட்டு வெளியே போறா இருந்தா போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மரங்கள் எல்லாத்துக்குமே இலையுதிர் காலம்னு ஒண்ணு இருக்கிற மாதிரி இது எங்க கட்சிக்கு கலையுதிர் காலம் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. பருவ காலங்கள்ல இலையுதிர் காலம்னு ஒண்ணு இருக்கும். அது மாதிரி எங்க கட்சிக்கு இது கலையுதிர் காலம். அது கடந்த கொஞ்ச காலமாவே நாம் தமிழர் கட்சியோட உறுப்பினர்களும் தலைவர்களும் பல பேர் கட்சியை விட்டு வெளியேற செய்திகள் அடிக்கடி வந்தவண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த நேரத்துல நாம் தமிழர் கட்சியோட மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் வெளியே வந்திருக்க தகவல் சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய விவாதத்துக்குள்ளாயிருக்கு. தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்கு. கட்சியிலே இருக்கிறதா, கட்சியை விட்டு வேற இடத்துல போய் சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ல தெரிவிங்க.